Good morning, students. Welcome back to the computer science class. In last class, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் கடைசியாக. டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், how to create database, அதுக்குள்ள எப்படி how to design a table, what is table or file, collection of related data, related fact. In each row, table represents a record, that is a related data for a single piece of data, related data for a single piece of, that is a horizontal line. In each table, column represents fields or attributes. Row also known as tuples. Table or file also known as relations. Okay. Column is also known as attribute. So each table column represent a field, row represent record, column represent a field, which groups each piece of item data among the records into a specific category. For all records, each piece of item among in specific categories. சரி, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மூணு எலமெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சரில் டேபிள் ஆர் ஃபைல் ஆர் ரிலேஷன், ரோ ஆர் ரெக்கார்ட் ஆர் டப்பிள், தென் காலம் ஆர் ஃபீல்ட் ஆர் அட்ரிபியூட், இதெல்லாம் ஒன்று தான். சரியா? சரி, next data model போலாம். What is data model? A data model describes how the data can be represented and accessed from the software after complete implementation. So data modelங்கிறது வேற ஒன்றும் இல்லை, how data can be represented and accessed from software after completion of implementation. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேட்டாவை நம்ம எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் டேட்டா மாடல். இட்ஸ் a சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் டேட்டா கேதரிங் என்பது. அதாவது ஒரு மாடல் டிசைன் பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்ட் முக்கியமான. நம்ம அப்ஸ்ட்ராக்ட் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். எது மேலே கவனத்தை செலுத்தணுமோ அது மேலே மட்டும் கவனத்தை செலுத்தி அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும், எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது. சரி, ஓகே. The main purpose of data model is to give an idea as how the final system or software will look like after development is completed. Once complete ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, லுக்ஸ் லைக் எப்படி இருக்குது, டேட்டா மாடல் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் என்னுடைய மெயின் ஐடியா. சரி, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, இந்த மாடல்ஸ் பார்த்தாவே இந்த 3 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கதைங்கிறது. ஃபாலோவிங் அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். டேட்டா பேஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுற டேட்டா மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், என்ட்ரி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ டேட்டா டைப்ஸ் மாடல்ஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸ் டைப்ஸ் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். இதெல்லாம் என்ன? ஹைராரிக்கல் மாடல் வாஸ் டெவலப்டு பை IBM இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின் ஆஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு ஹைராரிக்கல் மாடல் எப்படி இருக்குன்னா டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் இன் அ சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைராரிக்கல் மாடலில். Developed by IBM as information management system. IBM na international business machine. First யார் டெவலப் பண்ணாங்கன்னா IBM டெவலப் பண்ணாங்க. ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டேட்டா, அந்த டேட்டா ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டு கீழே 2 ரெக்கார்டு இருக்கு, அந்த ஒவ்வொரு ரெக்கார்டு கீழே 2 ரெக்கார்டு, இது மாதிரி ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். Data is represented as a simple tree-like structure. This model represents one-to-many relationship, that is parent-child relationship. ஒரு parent நிறைய childs இருக்கிற மாதிரி.
ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கீழே 2 அல்லது மோர் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன் சைல்டு கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட், பட் ஒன் பேரண்ட் ஹாவ் மெனி சில்ட்ரன்ஸ். ஸோ ஒரு சைல்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட். அப்போ லோயர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா அல்லது ரெக்கார்ட் அப்பர் லெவலில் ஒரே ஒரு இது கூட தான் கம்யூனிகேஷன் இருக்குது. பட் அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ரெக்கார்ட் கீழே லோயர் லெவலில் எத்தனை என்ட்ரி கூட வேணாலும் என்ன மாதிரிலாம் ரிலேஷன்ஸ் வச்சுருக்கும். திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் IBM மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் IBM மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கோர்ஸ் ரிசோர்ஸஸ், கோர்ஸ் தியரி, லேப். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா, இந்த டேட்டாவுக்கு 2 டேட்டா இருக்குது. அந்த 2 டேட்டாவுக்கு உள்ள அதில் ஒரு டேட்டாவுக்கு மறுபடியும் 2 டேட்டா இருக்குது, 2 3 அந்த மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் போயிட்டே இருக்கலாம். இதை ஒரு சிங்கிள் டேட்டான்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ரெக்கார்டுக்கு 2 ரெக்கார்ட்ஸ், 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த அதில் ஒரு சில்ட்ரனுக்கு மேலும் 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் மேலே ஒரு ரெக்கார்டு கூட தான் ரிலேஷன்ஸ் இருக்குது, ஒரு டேட்டா கூட தான் ரிலேஷன் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் ஹைராரிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல்னா என்ன? The relational database model was first proposed by, ரொம்ப முக்கியமான வார்த்தை, EF கோடு. EF கோடு அது IBMக்காக டெவலப் பண்ண ஹைராரிக்கல் மாடல். இங்கே EF கோடு தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணார் 1970s. Nowadays, it is the most widespread data model used for database applications around the world. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு இதுதான் உலகத்திலே அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு டேட்டா மாடல். RDBMS அப்படிங்கிற நம்ம DBMSலேருந்து அடுத்த வருஷன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து RDBMS அப்படிங்கிறது முதல் 1970s வந்து. பட் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இல்லைனாலும் இப்போ இதுதான் வந்து ரொம்ப இன்றைக்கி ரியல் வேர்ல்டுக்கு இன்றைக்கி தேவையான விஷயங்களுக்கு இதுதான் பாப்புலராக இருக்குது, அதிக புழக்கத்தில் இருக்குது. The basic structure of data in relational model in tables relations. All the information related to a particular type is stored in one row of the table. Hence, tables are also known as relations in real model. A relation key is an attribute which uniquely identifies particular tuple record. ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் கீன்னு ஒரு கீ இருக்குது டேபிள்ஸ்க்கு இடையில். அதுதான் என்ன பண்ணுது, என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுது. தட் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் அ பர்டிகுலர் டப்பிள், பர்டிகுலர் ரெக்கார்டில் பர்டிகுலர் ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு டேபிளில் சில டேட்டாஸ் இருக்குது, இங்கே ஒரு டேபிளில் சில டேட்டாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு ஃபீல்டு இருக்குது ஸ்டூடெண்ட் ஐடி. இங்கேயும் காமனாக ஒரு ஃபீல்டு இருக்குது சப்ஜெக்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3, சப்ஜெக்ட் ஐடி 1 2 3. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட் ஐடி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் 92 89 96. அப்போது இந்த 2 டேபிள்லேருந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஸ் மேக் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே காமனாக ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் என்ன ஆகுனா இந்த ரிலேஷன் கீங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து எம்டியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் யூனிக்காக இருக்கும். யூனிக்காக இருக்கும் அப்படின்னா என்ன, அதே வேல்யூ திரும்ப வராது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ரிலேஷன்ஸ்லேருந்து நாம் ரிலேஷனல் மாடல் என்டிட்டிஸ் அப்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி 1, சப்ஜெக்ட் ஐடி 1, 92 மார்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், மலர் C++ல் 92 மார்க்ஸ். அதே மலர் இங்கே செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, என்னது PHPங்கிற ஒரு லாங்குவேஜ், அதில் பார்த்தீங்கன்னா 89 மார்க்ஸ். வேலு
சப்ஜெக்ட் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க 2. பிஹெச்பியில் எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க 96 மார்க். ஸோ இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்லேருந்து நம்ம அந்த யூனிக் காலமை பேஸ் பண்ணி இந்த காலம் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலம், இங்கே சப்ஜெக்ட் ஐடிங்கிற காலம், இதுதான் வந்து ரிலேஷன் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷன் கீ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி ஆட்ரிபியூட் அல்லது காலம், ரிலேஷன் கீ அல்லது ஆட்ரிபியூட் which uniquely identifies each record in a table. ஸோ நெட்வொர்க் மாடல்னா என்ன? நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஹைராரிக்கல் மாடல். ஸோ ஹைராரிக்கல் மாடல்லிருந்து நம்ம வந்தது தான் எக்ஸ்டெண்டட் மாடல். The difference between hierarchical network model is hierarchical model a child record has only one parent node. In network model a child may have many parent nodes. இதுதான் இங்கே ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கும் இதுக்கும் it represents data in many to many relations. அங்கே 1 to many relations. ஒரு பேரண்ட்டு நிறைய சைல்டு, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 to many relations. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? many to many relations. ஸோ சைல்டு நோடுக்கு நிறைய பேரண்ட்ஸ் இருக்கலாம். இட் ரெப்ரசன்ட்ஸ் த டேட்டா இன் மெனி டு மெனி ரிலேஷன்ஸ். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் டேட்டா. ஸோ இது ஹைராரிக்கல் டேட்டினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து நெட்வொர்க். அங்கே 1 to manyங்கிற ரிலேஷன்ஷிப்பு இங்கே மெனி டு மெனின்னு மாற்றிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஹைராரிக்கல் அங்கே யூஸ் பண்ணாங்க, ஐபிஎம்மில் யூஸ் பண்ணாங்க. இப்போ இங்கே ஸ்கூல்னு என்ன ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா அது லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். அதே லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம் எதுக்கும் இருக்குது? ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ ஒரு ரெக்கார்ட் திஸ் சைல்டு ஹேஸ் 1 பேரண்ட் நோட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவிலிருந்து செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஸ்கூல். ஸோ இந்த சில்ட்ரன் டேட்டாவுக்கு ஒரே ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது அப்பர் லெவலில். ஸ்கூலுங்கிற பேரண்ட்டுக்கு லோயர் லெவலில் இந்த மாதிரி 3 டேட்டா இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த 3 டேட்டாவுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சில்ட்ரன்ஸ் தான் இருக்குது. லைப்ரரி, ஆஃபீஸு, ஸ்டாஃப் ரூம் எல்லாமே ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் ஹேஸ் 3 பேரண்ட் நோட். இது நெட்வொர்க். ஸோ ஃபஸ்ட் 2 லைனும் பார்த்தீங்கன்னா 1 to many, செகண்ட் லைனு தேர்ட் லைனும் பார்த்தீங்கன்னா many to 1. அப்போ many to many அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இங்கே கிரியேட் ஆகிடுது. So school represents a parent node, library, office, staff room, child, school, parents node. Student is child to library, office and staff room, 1 to many relationship. So இங்கே 1 many relationship இருக்கு. அடுத்து entity relationship model, ER model சொல்லுவாங்க. entity relationship என்ன மாடல் சொல்லுவாங்க? நம்முடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்னது? ER மாடல். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா, அதுக்கு 2 சில்ட்ரன், அதுக்கு 2 சில்ட்ரன், இந்த மாதிரியே போச்சுன்னா அது வந்து என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் மாடல்லேருந்து அடுத்து ரிலேஷனல் மாடல் அப்படின்னா என்ன? ரிலேஷனல் மாடலில் டேபிளில் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவில் ஒரு ஆட்ரிபியூட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அந்த ஆட்ரிபியூட் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். யூனிக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாமே திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட் என்ன சொல்லுவோம்? ரிலேஷன் கீன்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷன் கீயை பேஸ் பண்ணி தான் டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 ஒரிஜினல் டேபிள், ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒரிஜினல் டேபிள் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஸ் கிரியேட் பண்ண தேர்ட் டேபிள். ஸோ எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறோம்? இந்த ரிலேஷன் கீங்கிற ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரிலேஷன் கீ அப்படின்னு என்ன பண்ணால் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் பர்டிகுலர் டப்பிள். சரி, அது ஒரு மெத்தட். சரி, நெட்வொர்க் மெத்தட், எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஹைராரிக்கல் மெத்தட். இங்கே மெனி டு மெனி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது. 1 to many இருக்குது, மெனி டு மெனியும் இருக்குது. ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்ன? அது இஆர் மாடல் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இன் திஸ் டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப் இஸ் கிரியேட்டட் பை டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்டு என்டிட்டி அண்ட் இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு என்டிட்டி கூட என்னவெல்லாம் சேர்த்துக்கிறாங்க? அடிஷ்னலாக கேரக்டரிஸ்டிக்ஸும் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸும்.
entity and its characteristics into attributes. It was developed by Chen in 1976. இதை டெவலப் பண்ணது யாரு? சென். நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாடல் எதுன்னு பார்த்தா ரிலேஷனல் டேட்டா. ரிலேஷனல் இங்கே பார்த்தது இல்லையா? ரிலேஷனல். இந்த ரிலேஷனல் மாடல் இஎஃப் கோட் இன் 1970. சரி, இஆர் மாடல் இன்வென்ட் பண்ணது யாரு? ER model invent பண்ணது Chen in 1976. So this model is useful for developing conceptual designs for the database. One more like conceptual design for database. It is very simple and easy to design logical view of data. The developer can easily understand the system by logging ER model constructor. Rectangle represents the entities, doctor and person, ellipse represents attributes, then diamond represents relationship in ER diagrams. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ER மாடலுக்கு. அதுக்கு அந்த மாடலுக்கான விளக்கங்க கொடுத்துருக்காங்க. டாக்டர் டயக்னோசிஸ் பண்ணுறாங்க யார? பேஷண்ட். சரி, இதில் டாக்டருக்கும் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, பேஷண்ட்டுக்கும் ஐடி இருக்குது, நேம் இருக்குது. ஸோ இந்த டாக்டர் ஐடி நேம் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இது என்ன மாடலாக இருக்கும்? இது என்ன மாடல்? டாக்டர் ஐடி டாக்டர் நேம் மட்டும் பார்த்தா என்ன மாடல்? ஃபர்ஸ்ட் டைப் நான் பார்த்தேன் இல்லையா? அது என்னது? ஹைராரிக்கல். சரி, அதே மாதிரி பேஷண்ட் ஐடி பேஷண்ட் நேம் இதை மட்டும் பார்த்தா என்னது? இதுவும் ஹைராரிக்கல். ஸோ இங்கே ரெண்டுக்கும் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னா நம்ம டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறோம். இதுதான் என்டிட்டி மாடல். இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸும் ஆட்ரிபியூட்ஸும் சேர்த்துக்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? இங்கே ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் என்டிட்டிஸ். ஸோ மெயின் டேட்டா வந்து எது அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லிப்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். இந்த எல்லிப்ஸ் டாக்டர் ஐடி டாக்டர் நேம், பேஷண்ட் ஐடி பேஷண்ட் நேம் அப்படிங்கிறது எல்லிப்ஸ். இதுதான் வந்து என்னது? attributes describes the characteristics of each entity, becomes a major part of the data. அந்த என்டிட்டி பற்றிய ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டைமண்ட் ரெப்ரசன்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுது? இவர் பேஷண்ட்டை டயக்னோசிஸ் பண்ணுவார். என்ன டிசீசஸ் அப்படின்னா டயக்னோசிஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா டைமண்ட் ஷேப். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இஆர் ரெப்ரசன்ட்ஸில் என்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன? ரெக்டாங்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சரியா, ரெக்டாங்கிள் வந்து என்டிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லிப்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி டைமண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ மேலே பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்ரிபியூட்ஸை வந்து ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு பதிலாக அதை எல்லாத்தையும் கம்பைன் டுகெதர் ஒரு ஐட்டமாக மாற்றிடுறது. அந்த ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு ஐட்டமாக மாற்றிக்கிறது. திஸ் மாடல் ஹேண்டில்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாடல் எதை ஹேண்டில் பண்ணுது? மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். எந்த மாடல்? ஆப்ஜெக்ட் மாடல். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதே தான், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆப்ஜெக்டினுடைய ஆட்ரிபியூட்ஸு, மெத்தட்ஸு, இதெல்லாம் கிளாஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கிறோம். சச் அஸ் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ். ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டங்கிறது என்னது? நம்ம நேவிகேஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஜிபிஎஸ் சொல்லுவோம், அதே தான். அதான் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிசைன், மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான் முக்கியமான பார்ட்டு.
இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலையும் இருக்குது. நம்ம ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா ஓஎஸில், அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் இருக்குது. இட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் அ கிளியர் மாடல் ஸ்ட்ரக்சர், ஈஸி மெயின்டைன் அண்ட் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோட். கிளியர் மாடுலர், அப்புறம் ஈஸி மெயின்டைன், ஈஸி டு மெயின்டைன், மாடிஃபை எக்ஸிஸ்டிங் கோட். ஏற்கனவே இருக்கிறத எக்ஸிஸ்டிங் கோடை ஈஸியாக மாடிஃபை பண்ணலாம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற ஒரு பவர்ஃபுல் கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்டிடி கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கிறோம், ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் சேர்த்துக்கிறோம், கிளாஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டூ. அப்போ நம்ம அப்டேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம், கிளியர் ஸ்ட்ரக்சரை அதை ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஷேப், கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர். ஸோ இதை கண்டுபிடிக்கிற சர்க்கிள், ரேடியஸ், ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன வேணும், லென்த், பிரெத்துங்கிறது தான் ஆட்ரிபியூட்ஸ். ட்ரையாங்கிளுக்கு என்ன வேணும், பேஸ், ஹைட்டுங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டருங்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நாம் எல்லாத்தினுடைய எல்லா ஷேப்ஸினுடைய இது கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கலாம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே சர்க்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட் ரேடியஸ், ரெக்டாங்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட்ஸ் லென்த் அண்ட் பிரெத், ட்ரையாங்கிள் ஹேஸ் ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் அண்ட் ஹைட்ஸ். பேஸ்ட் ஆன் these attributes we can create methods to obtain the area and perimeter. So object circle, rectangle and triangle inherit from the object shape. ஸோ ஷேப்புங்கிற ஆப்ஜெக்டில் இருந்து தான் இந்த ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேப்புங்கிற கிளாஸ்லேருந்து தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, எல்லாமே ஒரு கிளாஸ்லேருந்து உருவாக்கணும். டேட்டாவே கிளாஸ்லேருந்து தான் உருவாக்குவோம். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் மாதிரி நாம் எடுத்துக்குவோம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. இந்த மாடல்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். இதில் ஏதாவது ஒரு மாடலை, குறிப்பாக என்ன மாடலை கேட்பாங்க அப்படின்னா, இந்த இஆர் மாடல்லையும் ரிலேஷனல் மாடல், ஏதாவது ஒரு மாடலில் 2 மார்க் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஹைலைட்டான பாயிண்ட்ஸை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த லிஸ்ட்டையும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் அப்படிங்கிறது புக் பேக்லேயும் ஒரு 5 மார்க். இனி வரக்கூடிய 4 டாப்பிக்குமே ஒரு 5 மார்க் கொஷின் தான். ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். தென் அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். இது 2 மார்க் 3 மார்க் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா டிபிஎம்எஸ்ல இருக்கிற டேட்டாவை அட் அ டைமில் நிறையா யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் கன்கரண்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்மிஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்போம். அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணலாம், ஒருத்தர் இன்செர்ட் மட்டும் பண்ணலாம், ஒருத்தர் வியூ மட்டும் பண்ணலாம், ஒருத்தர் தேவைப்பட்டால் எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசஸ் இருக்கிற டேட்டா பேஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அதாவது டிபிஏ, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன் ஹூ மேனேஜ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவருக்கு எல்லா இதுக்கும் இன்செர்ட் பண்ணலாம், வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். டிபிஏ டெக்ஸாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், டேபிளை கிரியேட் பண்ணலாம், அதுக்குள்ளே டேட்டா ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணதை எடுத்து ஆக்சஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். டிபிஏ டேக்ஸ் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ செக்யூரிட்டி வந்து யார் பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்த்துக்கணும். அவனுடைய லைசன்ஸ் கீஸ், மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி எத்தனை யூசர் இருக்கலாம், அவங்களுடைய ஆக்சஸ் பர்மிஷன்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையும் செட் பண்ணுறது அவர் தான். மினிமம் ஒருத்தராக இருப்பார் இந்த அக்கௌண்ட்டில், மினிமம் ஒருத்தர், கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும். மற்ற யூசர்ஸை க்ரியேட் பண்ணுறதும் இவர் தான், இந்த யூசர் தான். Then application programmer and software development. This user group is involved developing and designing the parts of DBMS. அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ஸுடைய பார்ட்ஸை டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ப்ரோக்ராமர் அவங்களுடைய சீனியர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த 2 யூசர்ஸ் இருக்காங்க, ப்ரோக்ராமர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இந்த 2 ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. தென் அடுத்த வந்து எண்ட் யூசர். ஸோ 3 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ப்ரோக்ராமர் அல்லது டெவலப்பர், தென் எண்ட் யூசர். எண்ட் யூசர்ஸ் ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ், வெப் ஆர் மொபைல், ஸ்டோர் யூசர் டேட்டா.
Applications are programmed in such a way that they collect user data to store the data on DBMS system running on their server. End users are one who store, retrieve, update and delete data. End usersங்கிறது யாரு அப்படின்னா அவங்க யாரு? அவங்க தான் டேட்டாவை உள்ள கொடுக்கறது, ஸ்டோர் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டருடைய வெப்லேயாக இருக்கட்டும் இல்லை மொபைல்லேருந்து தான் நம்ம டேட்டாவை என்ன பண்ணுவோம், கொடுப்போம், அதை தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதை யார் செய்வாங்களோ அவங்க தான் எண்ட் யூசர்ஸ். டேட்டாவை சோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்டு இன் சச் அ வே. இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணணும். அப்ளிகேஷனில் கலெக்ட் பண்ணுற டேட்டாவை பூரா டிபிஎம்எஸ் சிஸ்டத்தில் கொண்டே ஸ்டோர் பண்ணணும் சர்வரில். கடைசியாக இன்னொரு யூசர் இருக்காங்க, டேட்டா பேஸ் டிசைனர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபையிங் த டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ் ஃபார் சூஸிங் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரெப்ரசன்ட் ஸ்டோர் டேட்டா. ஸோ நம்ம மேலே ஒரு 5 மாடல் பார்த்தோம். இதில் 5 மாடலில் இந்த டேட்டாவை எந்த மாடலில் கொண்டே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னா டேட்டா பேஸ் டிசைனர்ஸ். ஸோ அவங்களோட வேலை என்ன, சூஸிங் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ். எது ஸ்டோர் பண்ணுற டேட்டானுடைய அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸை சூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும் டேட்டா பேஸ் டிசைனர்ஸ். ஸோ இந்த 4 யூசர்ஸும் முக்கியமான யூசர்ஸ். இதை பற்றி 1 மார்க்கில் கேட்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது 2 மார்க் கொஸ்டின். இந்த 4 யூசர்னுடைய நேம் மட்டும் எழுதினப்போ, டைட்டில் மட்டும் எழுதினப்போ அது 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் இது ரொம்ப 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 முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிறது ஆர்டிபிஎம்எஸ் தான் படிக்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் இந்த டிபிஎம்எஸ் என்னவா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ். அதே ரிலேஷனல் டேட்டா மாடல் பார்த்தாலே ரிலேஷனல் டேட்டா மாடல் தான் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது இந்த ரிலேஷனல் மாடல் தான் அப்படின்னு சொல்லியும் படித்தோம். அந்த ரிலேஷனல் மாடலில் தான் இருக்கக்கூடிய நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிறது தான் மை எஸ்கியூஎல்லையும் பார்க்க போகிறோம், எஸ்கியூஎல் லைட்டையும் பார்க்க போகிறோம். இந்த 2 டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ்ல ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். நம்ம ஆரம்ப காலத்தில் சொன்ன டி பேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ, ஃபாக்ஸ் பேஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்னா ரிலேஷனல் மாடல் நம்ம மேலேயே பார்த்தோம். ரிலேஷனல் மாடலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க்டு ரெக்கார்ட்ஸாக இருக்கும். நேவிகேஷனல் மாடலாக இருக்கும், நாம் மேனுவலாக மூவ் பண்ணக்கூடிய மாடல். டேட்டா வந்து லிங்க்டு ரெக்கார்ட்ஸ், ஒரு டேட்டாவுக்கு இன்னொரு டேட்டாவுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். ரிலேஷனல் மாடலில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன் டேபிள்ஸ் ஆஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது ரெக்கார்ட்ஸ், டேட்டாவுக்கும் டேட்டாவுக்கும் தான் லிங்க் இருக்கும். இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இது டேட்டா ரிடண்டன்சி எக்ஸிபிட்டாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். டேட்டா ரிடண்டன்சினா திரும்ப திரும்ப சில டேட்டா வரும், இங்கே கிடையாது. நார்மலைசேஷன் அப்படிங்கிறது இங்கே கிடையாது, நாட் பெர்ஃபார்ம்டு. இங்கே ஆர்டிபிஎம்எஸ் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறதுனால தான் ரிடண்டன்சியே நடக்குது. அதனால தான் இங்கே டேட்டா ரிடண்டன்சி இருக்கிறது இல்லை. ஸோ நார்மலைசேஷன் எங்கே மட்டும்தான் பண்ண முடியும், ஆர்டிபிஎம்எஸ்ல. டிபிஎம்எஸ் நார்மலைசேஷனே பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 2மே நார்மலைசேஷனுங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஆர்டிபிஎம்எஸ்ல. தென் டேட்டா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஸ் மோர் டைம். ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்குது. இங்கே வந்து ஃபாஸ்டர் கம்பேர்டு டு டிபிஎம்எஸ். இதுவும் நம்ம ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இதை கூட கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது ரிலேஷனல் டேட்டா பேஸில். கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். கீஸ்னால் என்ன, காமன் ஆட்ரிபியூட்ஸ் பிட்வீன் டேபிள்ஸ். இங்கே கிடையவே கிடையாது, இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 காமன் டேபிள் இருக்கக்கூடிய காமன் கீஸ் யூனிக் ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் ஈச் ரெக்கார்ட், ஈச் ரோ ஆர் டப்புள்னு படித்தோம் இல்லையா மேலே, அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது.
டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே இன்சஃபிஷியன்ட், எரர் ப்ரோன் அண்ட் இன்செக்யூர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, அதே நேரத்தில் எரர் அண்ட் ப்ரோன் அண்ட் இன்செக்யூர். இங்கே வந்து எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். தென் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் இங்கே சப்போர்ட் கிடையாது, இங்கே சப்போர்ட் பண்ணுது. இங்கே எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டிபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ, இங்கே எஸ்கியூஎல் சர்வர், எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் லைட்டு, மரிய டிபி, ஆரக்கிள், இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்டு பை எட்ஜர் எஃப் கோட். இவர் யார்? எட்ஜர் எஃப் கோட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. நார்மலைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணவர். ரைட், இங்கே பார்த்தேன் இல்லையா, இவரே தான். எட்ஜர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ரிலேஷனல் மாடல் முதல்ல அறிமுகப்படுத்தினது. இந்த ரிலேஷனல் மாடல் தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் வரக்கூடிய எஸ்கியூஎல் லைட்டு, எஸ்கியூஎல், இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாடல் டிபிஎம்எஸ் தான் நம்ம படிக்க போகிறோம், சிலபஸில் இருக்குது. ப்ரோக்ராமாக செய்ய போகிறோம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம். ஸோ டேட்டாபேஸில் நார்மலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இஎஃப் கோட் அப்படிங்கிற எட்ஜர் எஃப் கோட் ரிலேஷனல் மாடலில் ஃபஸ்ட்டு integral part of RDBMS in order to reduce the redundancy and improve the data integrity. Data redundancy and data integrity improve பண்ணுறது. The rules known as EF code rules. அந்த rules தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா EF code rules சொல்கிறாங்க. நார்மலைசேஷன் பண்ணலாம், ரிடண்டன்சி வரும், அதனால் இன்டெகிரிட்டி வரும், செக்யூரிட்டி வரும், எல்லாமே வரும். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அலோவ் பண்ணுது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ரிலேஷனல் மாடல் தான் ரியல் வேர்ல்டுக்கு ஃபிட்டான ஒரு மாடல் அப்படிங்கிறத அப்போவே இஎஃப் கோட் 1970s சொன்னார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் ஆர் டிபிஎம்எஸ். ஏன் ஈவன் 2 மார்க்கில் கூட கேட்பாங்க, எனி 4 டிஃபரன்ஸ் எழுது அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கூட கேட்கலாம். எனி 6 டிஃபரன்ஸ் எழுது, அது டிஃபரன்ஸ் லிஸ்ட் பண்ணி இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8, எக்ஸாம்பிளோட 9. ஸோ 5 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை சப்போர்ட் பண்ண, எதை சப்போர்ட் பண்ணாது, எதில் ஃபாஸ்ட்டாக செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே டிபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ, இங்கே எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், மை எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் லைட்டு, மரிய டிபி, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த ரிலேஷனல் மாடல் கிரியேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். அந்த ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ்னு வரும் பாரு, ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராஸினுடைய டிபிஎம்எஸில் வர ரிலேஷனல் அல்ஜிப்ரானுடைய அந்த இஎஃப் கூட அறிமுகப்படுத்தின அந்த விஷயத்தினுடைய ஆப்ரேஷன்ஸ், யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், தென் பைனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. யூனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, பைனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான, இது மட்டும், இந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தனியாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். அல்ஜிப்ரா டிபிஎம்எஸ்ல வர ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இந்த 2 ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். அடுத்த 2 டாபிக். ஸோ இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் இருக்காங்க, டேட்டாவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, டேட்டா மாடல் டைப்ஸ் என்னென்ன, டேட்டா மாடல் டைப்ஸ், டேட்டாபேஸ் யூசர் டைப்ஸ், டிபிஎம்எஸ் யூசர் டைப்ஸ்,
அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். இந்த மூணுமே 3 5 மார்க், அடுத்த 2 5 மார்க் கொஷின் மாதிரி தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான சம் யூஸ்ஃபுல் வீடியோ லிங்க்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த அடிஷ்னல் லிங்க்ஸை பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸையும் திருப்பி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த லெசன்ஸில் அடுத்த நாளைக்கூட நம்ம இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம டிபிஎம்எஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அந்த கமெண்ட்ஸை எப்படி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சாச்சு. பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.